Hallelujah. Praise the Lord. I'm so happy this morning to be at this beautiful City Point Tamil Church. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். உங்களுக்கு தெரியுமா, ஆலயம் சபை என்றால் ஒரு சந்தோஷமான இடம். அண்ட் சந்தோஷம் என்றால் சிரிங்கோ, ஸ்மைலி ஃபேஸ். எங்கெங்கே இயேசுவானவர் இருக்கிறாரோ அங்கங்கெல்லாம் சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி. ஏனென்றால் நாங்கள் போகிற இடம் எங்க? பரலோகம். பரலோகம் சந்தோஷமான இடம். சபை என்றால் பூமியில் எப்படி பரலோகம், அது மாதிரி நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். கிறிஸ்தவன் எங்கே போனாலும் ஸ்மைலி ஃபேஸ். எவ்வளவு பாடினம், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஏன் எங்களுக்குள் இயேசுவானவர் இருக்கிறார். People must see the joy in your face, in your working place, in your home, in your neighborhood. They must say, hey, are you so cheerful? Be a cheerleader in this world. Thank you, Brother Cedric, Sister Pauline, so wonderful. Thank you, Brother Wesley. I really like your style. You look very mature and very disciplined and like a sadhu now. Thank you, Sister Harry. So lovely to see each one of you. I really enjoyed today's worship. இன்றைக்கு ஆராதனை அருமையாக இருந்தது. It was so beautiful. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் ஜெபிக்கிற நேரம் நாங்கள் தேவண்ட பிரசனத்துக்குள் போவோம். ஆனால் ஆராதிக்கிற நேரம் தேவண்ட பிரசனம் எங்கள் மத்தியில் வந்துவிடும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட வீட்டில் போய் நீங்கள் ஆராதிக்க திடீர்னு நீங்கள் பார்ப்பீங்க, ஆண்டவன் பிரசன்னம் உங்கள் பக்கத்தில் வந்து அமர்ந்திருக்கும். It is always beautiful to praise the living God. So today I want to share a message. உங்கள் மத்தியில் ஒரு செய்தி. இன்றைய today's message. I hope my remote control is working, brother. Is it clicked properly? Oops, it's not going through. Try again, sorry for that. Just a minute then. Oh, thank you, Brother Cedric. Thank you. Today I want to teach about victorious life. இன்றைய செய்தி ஜெய ஜீவியம். Are you leading a victorious life? உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு ஜெய ஜீவியமாக இருக்கிறதா? உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இன்றைக்கு நாங்கள் சாட்சி சொல்லலாமா? இயேசுவின் நாமத்தில் நான் ஒரு ஜெய ஜீவியம் ஜீவிக்கிறேன் என்று. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவானவர் ஒரு அருமையான வசனத்தை சொன்னார். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஆவியானவர் 7 தரம், 7 times. Book of Revelations chapter 2 chapter 3 ஆண்டவர் திரும்பி ஆவியானவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. He that overcometh. City Point Tamil Church. Today's message is be an overcomer. சபையோரே, ஒரு ஜெயம் கொள்ளுகிற சபையாய் இருங்கள். இந்த upper room இயேசுவானவர் யோவான் 16:31 சொல்றார், திடன் கொள்ளுங்கள். வாவ், நான் உலகத்தை ஜெயித்தேன். Wow, what a beautiful word. In English it goes like this: be of good cheer. I have overcome the world. Be of good cheer. So today I would like to teach about the message called victory. ஜெயம் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லலாம், பிரதர் நீங்கள் அங்கிருந்து நல்லா பிரசங்கிக்கலாம், ஜெயம் கொள்ளுங்க, உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னு. But today I'm going to கவனமாக கேளுங்கள். You can take pictures of the slide and do what I'm preaching today
is my own experience. How you can lead a victorious life on this planet Earth. When Jesus Christ began his ministry, ஆண்டவர் தன் ஊழியத்தை தொடங்க முதல் அங்க மலை பிரதேசத்தில் ஒரு beautiful sermon is known as the Sermon on the Mount. மலை பிரசங்கம். The Sermon on the Mount was such a revolutionary message. The great Indian leader Mahatma Gandhi took the Sermon on the Mount as a philosophy for his ahimsa, non-violence, a masterpiece of a message. ஆண்டவர் பிரசங்கித்த பிரசங்கம், மலை பிரசங்கம் அப்படி உன்னதமான சபை. எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்காக்கள் மலையில் உட்கார்ந்து கொண்டு இயேசுவானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார், பிரசங்கிக்கிறார். திடீர்னு இயேசுவானவர் ஒரு வார்த்தையை சொன்னார். அங்கே என்ன சொன்னார்? அங்கே பறவைகள் பறந்து கொண்டிருந்தது. பேர்ட்ஸ் were flying. உடனே ஆண்டவர் சொல்கிறார், லுக் அட் த பேர்ட்ஸ். வா, நீங்கள் பாருங்க, எல்லாரும் என்ன கவனமாக கேட்குறீங்க. திடீர்னு 2-3 பறவைகள் போன நேரத்தில் பறவைகளை பாருங்க. எல்லாரும் என்னைய பார்ப்பீங்க, எல்லாரும் பறவைகளை பார்க்குறாங்க. பட் see the word. Jesus did not say see the birds. He says look at the birds. தமிழில் பாருங்க, ஆகாயத்து பச்சைகளை பாருங்கள்னு சொல்ல இல்லை, கவனித்து பாருங்கள். Why? There are times the birds can teach us something very important. சில நேரங்களில் ஆகாயத்து பறவைகள் எங்களுக்கு எத்தனையோ பாடங்களை கற்பித்து கொடுக்கலாம். ஸோ இன்றைய மெசேஜ் வந்து எப்படி நாங்கள் இந்த உலகத்தில் ஜெயஜீவியம் ஜீவிப்போம், அது எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு பறவையும் கூட, பறவையும் பைபிளையும் வாசிக்கொண்டு நாங்கள் இந்த சப்ஜெக்டை பார்க்க போகிறோம். எப்படி இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றியாய் ஜெய ஜீவியமாக ஜீவிக்கலாம். எத்தனையோ பறவைகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரே ஒரு பறவை 1000 வருடங்களாக உலகம் முழுவதிலும் இந்த பறவைக்குத்தான் சொல்லுவாங்க வெற்றியின் சின்னம். The symbol of victory has only got one bird. Hundreds of years, Sarah, Sola, Pandya, Pharaohs, the Babylon Empire, Ella Raja, even today, they use this one particular bird as the symbol of victory. பறவைகளுக்கே ராஜா. அது எந்த பறவை உங்களுக்கு தெரியுமா? கழுகு, eagles, the king of the birds, the king of the skies. More than 30 times, 30 தடவைகள் பைபிள் கழுகை பற்றி பேசியிருக்கிறது. ஸோ இன்றைக்கு நாங்கள் இந்த கழுகை கொஞ்ச நேரம் பார்க்க போகிறோம். பைபிளையும் கழுகையும் பார்த்து நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் கழுகளை போல் ஒரு ஜெய ஜீவியம் ஜீவிக்கலாம் என்று. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ ரீட் இன் இங்கிலீஷ் and then we are going to read in Tamil. The book of Isaiah chapter 40. It was written 700 years before Christ. And here Isaiah is telling, even the youth shall faint, but they that wait upon the Lord shall renew their strength like an eagle. Parungo. They shall renew their strength not like a lion, like an eagle. The next scripture was Proverbs chapter 30. நீதிமொழி 30ஆம் அதிகாரத்தில் அந்த wise man is writing, the way of the eagle is too wonderful. In Aussie English, the way of an eagle is awesome. Awesome. If you come to the book of Job, the oldest book in the Holy Bible, written almost 2000 years before Christ, Job is telling the eagles soar, note that word in English, soar at God's command. Wow, what great words have been spoken about eagles. தமிழில் பார்ப்போம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Sister Pauline, could you please read? You can look at the screen if you like. யோபு. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது
Thank you, sister. Oh, beautiful reading, sister. Like a television news reader. Praise the Lord. What a beautiful scripture verse. See, the first thing, முதலாவது நாங்கள் என்ன பார்க்குறோம்? கழுகுகள் எங்கே தங்கள் கூடுகளை கட்டுமாம்? உயரத்திலும் கண்மலைகளிலும் கண்மலை சிகரத்திலும். An eagle always builds the nest extremely high. Winds can come, storms may come, but an eagle nest will never fall down. It is built so high, top of a mountain or a tree or a rock. The first principle, do you want to lead a victorious life in this world? Build your life on the words of Jesus Christ. Matthew 7:24, a wise man builds his house on the rock. ஒரு புத்தியுள்ள மனிதன் தேவண்ட வார்த்தையை கேட்கறது மாத்திரமில்ல, தேவண்ட வார்த்தையை கீழ்ப்படிவான். The first thing, my brother, my sister, this morning I'm teaching you, live your life according to Christian principles. உங்கள் வாழ்க்கையை தேவண்ட வசனத்தின்படி கட்டிடுங்கள். பாருங்க, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசித்தாலும் உங்களுக்கு தெரியுமா, எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை இந்த பூலகத்தில் ஒரு சிருஷ்டிப்பு அல்ல. A Christian life on this planet earth is not a creation. It is a construction. Today I am reminding everybody who is seated here, build your life according to the word of God. உங்கள் வாழ்க்கை தேவண்ட வசனத்தின்படி கட்டுங்கள். BIBLE, basic instructions before leaving earth. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் சபைக்கு வந்தால் என்ன கேட்குறோம்? தேவண்ட வசனத்தை கேட்குறோம், தேவண்ட வசனத்தை பாட்டு பாடுகிறோம், தேவண்ட வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் தேவண்ட வசனத்தை கீழ்ப்படுகிறீர்களா? If you want to lead a victorious life, நீங்கள் ஒரு ஜெய ஜீவியம் ஜீவிக்க வேண்டுமென்றால், முதலாவது உங்கள் வாழ்க்கை தேவண்ட வசனத்தின்படி ஜீவிக்கிறதுக்கு. தேவண்ட வசனத்தை படி ஜீவித்து தோல்வி அடைந்தான் என்று சரித்திரமே இல்லை. So today the first thing I'm teaching you, read the Bible and obey the word of God. Hallelujah. Hallelujah. Read. ஆண்டவரே, நீர் என்னோட பேசுறது மாத்திரமில்ல ஆண்டவரே, நான் உமது வசனத்தின்படி ஆண்டவரே நான் ஜீவிக்க வேண்டும். ரெண்டாவது, எப்படி தெரியுமா? கழுகுகள் திருமணம். Number 2, the way eagles gets married is shocking. எப்படி இந்த கழுகு ஒருவர் சந்தித்து திருமணம் நடத்துது, அது பெரிய ஒரு ஆச்சரியம். அதில் எப்படி சொல்லித்தாரேன், ஒரு ஆண் கழுகு ஒரு பெண் கழுகை தொடர்ந்து வந்தால் அதில் ஒரு ஆச்சரியமே இல்லை. யூஸ்வலி மென் கோ ஆஃப்டர் விமென் மோர் தென் தி அதர் வேஸ். அப்படி ஒரு ஆண் கழுகு ஒரு பெண் கழுகுக்கு பின்னால் வந்து, ஐயோ நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொன்னால், பெண் கழுகு ஏமாற்றம் அடையாது. என்ன தெரியுமா செய்யும்? எனக்கு பின்னே வருகிறவர் ஒரு உண்மையுள்ளவனா, ஒரு உத்தமமா, என்னை முழு நாளும் என்னை பாதுகாத்துக் கொள்வானா. ஈகிள்ஸ் only marry once. கழுகுகள் ஒரு முறைத்தான் திருமணம் நடக்கும். அப்போ இந்த ஆண் கழுகு பெண் கழுகு மேல் வரலாம். எப்படி தெரியுமா பெண் கழுகு பரிசுத்திக்கு பார்க்கும்? அது ஒரு சிறிய ஒரு குச்சியை எடுத்துக்கொண்டு ஆகாயத்தில் பறந்து கொண்டு அந்த குச்சியை கீழே போட்டோன்னா ஆண் கழுகு பிடிக்க இருக்கு. அப்படி தப்பி தவறி ஆண் கழுகு பிடிக்காவிட்டால் பெண் கழுகுக்கு தெரியும், ஒரு நாள் இவன் என்னை கைவிடுவான், என்னை கீழே போட்டு விடுவான். அப்போ எனக்கு பின்னால் வாரவன் யார்? அவன் ஒரு மன்மதன், அவன் ஒரு சீனி மாமா, அவனுக்கு ஒரு 6 பேக்ஸ் பாடி இருந்தாலும் மீசை இருந்தாலும் எனக்கு உண்மையாக இருக்க மாட்டான். Female eagle will test the male eagle before it marries. Friends, today I want to specially speak to the young people. When I stand here, I'm so looking and admiring all the young people. Young people, if you want to be victorious in your life, choose your partner carefully. Choose your partner carefully. எப்படி பிரதர் நான் நல்ல ஒரு மாப்பிள்ளை நல்ல ஒரு பொண்ணை நான் தெரிந்தெடுக்கலாம்? முதலாவது எப்படி தெரியுமா? ஆண்டவரே உமது சித்தம் என்ன ஆண்டவரே. முதலாவது ஜெபிங்கோ, காதல் பேந்து
முதலாவது ஜெபம், ஆண்டவரே சித்தம். ஆண்டவர் தான் ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு வந்த ஒழிய ஆதாம் கேட்கல, ஆண்டவரே ஒரு கேர்ள் எனக்கு தரீங்களா? இல்லை இல்லை, உங்களுக்கு யார் வேண்டும் என்று ஆண்டவருக்கு தெரியும். பொறுத்திருந்து ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளை, நல்லொருத்தை தரும். நெவர் கெட் அட்ராக்டட் பை தி அவுட் சைட். தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, ஜெபிங்க, ஆண்டவரே நல்ல ஒரு பார்ட்னரை தரும், எனக்கு உண்மையும் உத்தமாக. ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். இட் இஸ் said in English, 90% of happiness comes by choosing the right partner for your marriage, for your future. And when you marry, love. So first, I want to tell the young people, if you want to lead a victorious life, நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஜெய ஜீவம் ஜீவிக்க வேண்டும் என்றால், அப்படி நீங்கள் திருமணம் ஆகாவிட்டால், ஆண்டவரே எனக்கு வாரவர் நீர் அனுப்பும், ஆண்டவரே உமது சித்தம் நடைபெறட்டும். I can see a lot of married people. என்ன பிரதர் சொல்கிறீங்க? இப்போ 10 வருஷம் ஆயிட்டுது பிரதர், 15 வருஷம் ஆயிட்டுது பிரதர். கல்லானாலும் கணவன் தான், புல்லானாலும் புருஷன் தான், என்ன செய்கிறது பிரதர்? இப்பெல்லாம் கொஞ்சம் டூ லேட். ஒரு நாளும் அப்படி சொல்லாதீங்கோ. புருஷன்மார்களே, உங்கள் மனைவிமார்களுக்காக ஜெபிங்கோ, அன்பாயிருங்கோ. 1 Corinthians chapter 3. ஐயோ நாங்கள் நல்லா வாசிப்போம். Love is patient, love is kind, love does not envy. And today I am telling you, husbands, wherever you find the word love, உங்களோட பேரை போட்டுக்கொள்ளுங்கோ. அன்பு எப்படிப்பட்டதாம்? அன்பு நீட்டிய சாந்தம், நீட்டிய தயவு, நீட்டிய பொறுமை. Friends, husbands, wife, I am telling you, love your wives, love your husbands. Your ministry begins from your married life. எனக்கு தெரியும் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் அவங்க எல்லாருக்கும் பொதிச்சாலும் வீட்டு திருமணத்தில் அன்பில்லை, சந்தோஷம் இல்லை. If you want to succeed in your life, your marriage has to be success. Today I am telling you, pray. ஆண்டவரே ஜெபிங்க, ஆண்டவரே எனக்கு எப்படி வேணும்? என் அன்பை ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே திடன்படுத்தும். எத்தனையோ மேரேஜ் எப்படி தொடங்கும்? தேனிலா தொடங்கும், ஆனால் போக போக தேன் எல்லாம் முடிஞ்சு போயிட்டது. ஹனிமூன், ஹனி ஃபினிஷஸ். ஃப்ரெண்ட்ஸ், முதலாவது அற்புதம், ஆண்டவர் செஞ்ச அற்புதம் என்ன தெரியுமா? ருசி இல்லாத ஒரு தண்ணீரை ஒரு ருசியுள்ள திராட்சரட்சமாக மாற்றினார். எங்கே மாற்றினார்? சபையிலே மாற்றினார், ஒரு திருமணத்தில் மாற்றினார். இன்றைக்கு உங்களோட திருமணம் ஒரு ருசி இல்லாத அன்பாக இருந்தால் ஜெபியுங்கோ, ஆண்டவரே என் அன்பை ஆண்டவரே ஒரு ருசியுள்ள என்னவாக மாற்ற இருக்கு? ஒரு ருசியுள்ள காதலாக மாற்றும் ஆண்டவரே, ஒரு ருசியுள்ள காதல். A marriage has to be romantic. Please pray, Lord, in the marriage ஆண்டவரே எப்பொழுதும், அதுக்கு சொல்றது இன்னொரு பரிசுத்தமான வார்த்தை, ஆதி அன்பு. எப்பொழுதும் ஆண்டவரே நான் என் மனைவியை, என் புருஷனை ஸ்நேகிக்க ஆண்டவரே எனக்கு ஒரு அன்பை தாரும். Because God hates divorce. Today so many marriages are splitting for little misunderstanding. In English there's a word called marriage called holy matrimony. So today the second thing I'm teaching you, if you want to be a victorious life, number 1, build your life according to the word of God. Number 2, make sure your marriage is always kept in love. The third thing in this beautiful story about eagles is, எப்படி இந்த ஈகிள் ஒரு ஜெய ஜீவியம் ஜீவிக்குது என்றால், அந்த குஞ்சுகளை ஒரு பெரிய ஒரு திறமாகியாக தகப்பனும் தாயும் வளர்ப்பினம். When eaglets are born, they are born with the mouths open. இந்த குஞ்சுகள் பிறக்கிற நேரம் வாயை திறந்து கொண்டு தான் பிறக்கும். பிறந்த உடனே இந்த தாயும் தகப்பனும் நல்ல இறைச்சியை கொடுக்கும். They always strengthen them. And most of them, what I'm saying is all in the Bible. And then the father and the mother, they will come above the nest and they spread the wings. அப்போ குஞ்சுகள் கீழிருந்து மேலே பார்க்கும், ஐயோ அப்பாவை பாருங்கோ, அம்மாவை பாருங்க, என்ன வடிவான சிறகுகளாக இருக்குதுன்னு. அப்போ அம்மாவும் அப்பாவும் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? கிழக அந்த குஞ்சுகளை பார்த்து, குஞ்சுகளே குஞ்சுகளே நீங்கள் யாரு? கழுகு. You belong to the eagle brand.
தமிழ் ஒரு பழமொழி இருக்குது, புலிக்கு பிறந்தது அதே மாதிரி கழுகுக்கு பிறந்தது காகமாகுமா. நீங்கள் ஒரு குக்குபரா இல்லை, நீங்கள் ஒரு மைனா இல்லை, நீங்கள் யாரு? கழுகு. யூ பிலாங் டு தி ஈகிள் பிராண்ட். யூ ஆர் சப்போஸ் டு லீட் விக்டோரியஸ்லி. யூ ஆர் சப்போஸ் டு லீட் ஓவர் கமிங் லைஃப். நீங்கள் யாராக இருக்க ஜெய ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று தாயும் தாப்பனும் அந்த சின்ன குஞ்சுகளுக்கே பழகி கொடுக்கலாம். வாவ், there's a beautiful proverb in Tamil. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். Always remember, the first school we go in our life is our home. And there are times the eagle comes and stirs the nest. அது வந்து தாயும் தாப்பனும் அந்த கூட பிரிச்சு போட்டு ஏன் இந்த குஞ்சுகளை பறக்க பழக்கம். Today I am teaching you, parents, teach your children how to be victorious. சின்ன பிள்ளைகளிலிருந்தே தாயும் தாப்பனும் பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்கோ, நாங்கள் எப்படி இந்த உலகத்தில் நாங்கள் திறமையாக ஜீவிக்க வேண்டும் என்று. And the next thing is, always train your children the godly principles. சின்ன காலத்தில் இந்த பிள்ளைகளுக்கு படித்து கொடுங்கோ. இதுதான் வேதகாமம் சொல்கிறது, இதுதான் பைபிள் சொல்கிறது, இதுதான் எங்கள் கிறிஸ்திய ஜீவன் சொல்கிறது என்று படித்து கொடுங்க. ஏன்னா சின்ன பிள்ளைகள் பெற்றோரை பார்த்து தான் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கொள்கிறோம். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூ டீச் யுவர் சைல்ட் தே ஆர் கிறிஸ்டியன்ஸ். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று வார்த்தையில் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் போதித்துக் கொள்ளுங்கள். ஐ ஹவ் நோன் so many parents, they set a bad example for children. நாங்கள் வீட்டில் பிரசங்கம் செஞ்சாலும் சண்டை, so much of fight, so much of argument, and children are seeing what the parents are doing. Number 3, always teach your children discipline. உங்கள் பிள்ளை இருந்தால் என்ன செய்யுங்க, எது சரின்னு எப்படி சொல்ல இருக்கு, அன்பாக சொல்ல இருக்கு. தேவ வசனத்தை காட்டுங்க. நான் சொன்னதை நீ செய்ய சொல்லாமல், இந்த மகனே மகளே இதுதான் தேவ வசனம் சொல்லுகிறது, இப்படி செய்யக்கூடாது, நாங்கள் இப்படி பேசக்கூடாது. தேவ வசனத்தால் தான் நீங்கள் ஒரு பிள்ளைக்கும் நீங்கள் எது சரி எது பிள்ளை என்று சொல்ல இருக்கு. நான் சின்ன காலத்தில் இருக்கிற நேரம் நான் சரியான குழப்படி. என் மகன் என் அம்மா என்ன பார்த்து சொல்லுவார், ஐயோ இவன் ஒரு கெட்ட குமாரன், இவன் ஒரு துஷ்டன், இவன் ஒரு கெட்ட குமாரன். அப்படி ஒரு நாளும் பேச வேண்டாம். Always when your children make mistake, show from the Bible. இதுதான் தேவ வசனம் சொல்லுகிறது என்று எது சரி எது பிள்ளை என்று சொல்லுங்க. The next thing is, teach your children the Tamil traditions. தமிழ் கலாச்சாரம் அது என்ன? முற்பெரியோரை மதிக்க வேணும், to talk politely, to respect, the good manners. These are all ingredients to lead a victorious life. So the first, the word of God. Second is your marriage. Third is your family. Because success, your victory always begins from your home. உங்கள் வீட்டில் தான் அந்த வெற்றியின் வாழ்க்கை தொடங்க இருக்கு. நாலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா, ஒரு கழுகுக்கு நல்ல ஒரு கண் பார்வை இருக்கு, என்ன மாதிரி இல்லை. 4 kilometers an eagle can look at it. அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்கு, ஒரு வெற்றியாக ஜீவிக்கிறதுக்கு ஒரு தரிசனம் இருக்கு. We should have a vision. உங்களுக்கு தரிசனம் இருக்குதா? எத்தனையோ பேருக்கு கணக்கு மார்ட்கேஜ், எத்தனையோ லோன் இருந்தாலும் என்ன தரிசனம்? ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடும், 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முதல் நான் இந்த லோன் எல்லாம் தீர்க்கிறதுக்கு எனக்கு ஒரு திட்டத்தை கொடும் ஆண்டவரே. உங்களுக்கு ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் டூ மச்னா ஒரு பட்ஜெட்டை போடுங்கோ. ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுமாண்டவர். எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் படிக்கிறேன்னா ஒரு தரிசனம். லார்ட், within the next 2 years 4 years I have to finish, I have to do my PhD. For everything have a vision, a plan. You will succeed. நீங்கள் வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு தரிசனம், ஒரு திட்டத்தை வச்சுக்கொள்ளுங்க. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் ஒரு ஆவிக்குரிய திட்டமும் வச்சிருக்கிறதுக்கு. தட் இஸ் கால்ட் த ஸ்பிரிச்சுவல் விஷன். என்ன ஆவிக்குரிய விஷன்? ஆண்டவரே இந்த வருடம் முடிக்க முதல் ஒரு ஆத்மாவது ஆண்டவரே நான் உமக்கு கொண்டு வர போகிறேன். ஆண்டவரே இந்த சபைக்கு இந்த வருஷம் முடுக்க முதல் ஒரு குடும்பத்தையாவது நான் இந்த சபைக்கு நான் கொண்டு வர. ஆண்டவரே இந்த வருடம் முடிய முதல் நான் இந்த பைபிளை வாசிக்க முடிக்கவிருக்கு
ஒரு ஆவிக்குரிய தரிசனம் இருக்கு. அதுக்கு தான் நாங்கள் முயற்சி செஞ்சு we can become victorious. Not only we have a vision for our life, not only we have a spiritual vision, there is another vision very important. உங்கள் கண்கள், ஆண்டவர் சொன்னார், உங்கள் கண்களே சரீரத்துக்கு விளக்காய் இருக்கு, வெளிச்சமாய். ஃப்ரெண்ட்ஸ், listen carefully. If you want to lead a victorious life, நீங்கள் ஒரு ஜெய ஜீவம் ஜீவிக்க வேண்டுமென்றால் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள் கவனமாக. அந்த டெலிவிஷனாக இருக்கலாம், ஐஃபோனாக இருக்கலாம், கம்ப்யூட்டராக இருக்கலாம், ஏதாவது படங்களாக இருக்கலாம். Be very careful. What you see can influence your mind. Victorious people, they always have a focused vision. ஒரு தமிழ் ஒரு பழைய பாட்டு இருக்குது, கண் கண்ட இடமெல்லாம் கால் போகலாமா, கால் போகிற இடமெல்லாம் மனம் போகிற இடமெல்லாம் மனிதன் போகலாமா. Today you know lot of Christians, they lead a defeated life just because they have a wandering eye like Samson. சிம்சோனை போல ஒரு நல்ல பார்வை இல்லை. 4வது 5வது காரியம், you want to lead a victorious life, உங்கள் பலவீனங்களை குறித்து ஜாக்கிரதையாருங்கள். Here is an eagle, the king of the birds, such a powerful bird. என்றாலும் அந்த கழுகுண்ட உங்களுக்கு தெரியுமா பலவீனம் என்னவென்று? கழுகுக்கு ஒரு எதிரி இருக்கிறது. கழுகின் எதிரி தான் கழுகின் பலவீனம். The enemy of eagle is the weakness of eagle. உங்களுக்கு தெரியுமா கழுகுக்கு இருக்கிற எதிரி யார் என்று? பாம்பு. நீங்கள் பாருங்க, கூகுளில் போய் பாருங்க, டாக்குமெண்ட்ரி அபவுட் eagle. You will always see eagle carrying the snake and killing the snake. அது மாத்திரமல்ல, இன்னொரு எதிரி இருக்கு தெரியுமா? 2வது எதிரி கழுகு யார் என்று? காக்கா, காகங்கள். A eagle will kill a snake, but an eagle will avoid a crow. அதுதான் எங்கள் பலவீனங்கள். உங்கள் பலவீனங்களை குறித்து வெரி வெரி கேர்ஃபுல். நான் இங்கிருந்து எவ்வளோ மேடையில் நல்லா பேசலாம், நல்லா பிரசங்க பண்ண, என்றாலும் நான் இந்த பலவீனத்தை குறித்து கவனம் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை தோல்வியாக முடிந்துவிடும். உங்கள் பலவீனங்கள் என்ன? Your weakness is your blind spot. You only need one little weakness which can put you down. இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் பலவீனம் என்ன தெரியுமா? வார்த்தை. என்ன மனது எல்லாம் பேசிடுவேன், நான் சும்மா கதைச்சு மற்றாக்களையும் புண்படுத்தி கதைச்சில் அவங்களுக்கே தெரியும் நாங்கள் என்ன பேசுகிறோம் என்று. நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் கவனமாயிருங்கள். இன்னொரு வீக்னஸ் ஒன்று இருக்குது, ரகசிய பாவங்கள், சீக்ரெட் சீன்ஸ். சீக்ரெட் சீன் யாருக்கும் தெரியாமல் இந்த ரகசிய பாவங்கள் பலவீனங்கள். This secret sin can make you to lead a defeated Christian life. Saint Paul, பவுல் சொல்றார், I bring myself under discipline. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுகிறேன். பாருங்க, பரிசுத்த பவுல். Today I am telling you, my brother, my sister, what is your weakness? உங்கள் பலவீனங்கள் என்ன என்று நீங்களே ஆராய்ந்து, அப்படி பலவீனங்கள் இருந்தால் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்றால் speak to your pastor. Don't struggle with your weakness. Don't lead a double life. Don't be a hypocrite. If you want to lead a victorious Christian life, handle your weakness. The next amazing thing about this eagle, which is ஒரு கழுகுக்கு தன் பலத்தை புதுப்பிக்க தெரியும். An eagle can strengthen, renew its strength. Not only an eagle can renew the strength, an eagle can extend his life. பைபிளிலே போட்டிருக்குது, அங்கே வாட்சி பாருங்க, ஐசாயா 40:31 எப்படி ஒரு கழுகு தண்ட ஜீவனை புது பலன் renew. அது மாத்திரமே இல்லை, கழுகு eagle when it's 25 years, it can extend the life by another 25 years. யோசிச்சு பாருங்க, உங்களோட ஜீவனை நீங்கள் திருப்பருக்க நீடிக்க முடியும் என்றால் எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் என்று. பைபிள் சங்கீதம் 103:5 எப்படி ஒரு கழுகு தன் உங்கள் இளவயது வளவயது கழுகுக்கு சமனாக இருக்கு.
எப்படி ஒரு கழுகுக்கு முடியும்? சிங்கத்துக்கு முடியாது, யானைக்கு முடியாது. பட் ஹவு கேன் an eagle renew the strength? எப்படி தெரியுமா? When the eagle becomes old, it goes and sits on a rock. அங்கே இருந்து கொண்டே இருக்கிற பழைய இருக்கிற எல்லா சிறகளையும் பிடுங்கி போடும். Even it breaks the beak and waits there for about 30 to 40 days until new feathers come. 30 நாள் 40 நாள் எல்லா பழைய இறகுலையும் எடுத்து யோசிச்சு பாருங்க. இருக்கிற தலைமையெல்லாம் பிடுங்கிட்டு 40 நாட்களுமே எல்லாம் புது தலைமையர் வந்தால் நான் எல்லாம் போயிடுவேன் எல்லாரும். 40 நாளுக்கு பிறகு after that it gets the new strength and it begins to come back to the original state. Friends, that is what the Lord, அதுதான் நாங்கள் ஆண்டவர் சொல்கிறார் இந்த கிறிஸ்தவர்களை பார்த்து, உங்கள் ஜீவனை புதுப்பியுங்கோ, உங்கள் ஜீவ வாழ்க்கையை நீடிங்கோ. எப்படி நீடிக்கிறது? முதலாவது ஜெபம். உங்கள் ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் 2 பாகம். Do you know that, brother? Each of us got 2 parts of our life. One is called the physical life, one is called the spiritual life. Many people physical life பெரிய பெரிய பண்டி இருந்து நாங்கள் என்ன செய்வோம்? எக்ஸசைஸுக்கு போய் ஜிம்முக்கு போய் ஸ்லிம்மாக வரோம். தட் இஸ் வெரி குட், ப்ளீஸ் கோ. ஆனால் எத்தனையோ பேர் ஆவிக்குரிய இதை மறந்து விடுவினோம். Today I am telling you, strengthen your spiritual life by prayer, by fasting. Not only that, take care of your physical life. Some people go to the other extreme. இந்த நேரம் உபவாசம் இருந்து கடைசியில் போயிருவினான். சில பேர் உபவாசம் இல்லை, நல்ல புஷ்டியாக இருந்து ஒன்றும் இல்லாவி. எங்களுக்கு 2 தேவை. Take care of your physical life because your body is the temple of the Holy Spirit. Are you enjoying today's message? நல்லா கேட்குறீங்களா? As we come almost to the end, the eagle is the wisest bird. ஒரு கழுகு மிகவும் புத்தியுள்ளது, மிகவும் புத்தியும் மிகவும் தைரியமாக இருக்குது. Suddenly, if you have a storm, Alfred storm கிட்டவில் வந்தது, or wind, suddenly a lightning and இடி முழக்கம், அப்படி சுழல் காற்று வார நேரம் பாருங்கோ, காங்களெல்லாம் பறந்து வரும். காங்க பறந்து போயிடும். மைனா பாருங்க பார்க்கவே இல்லாது, குக்குபரா பாருங்க பறக்க இல்லாது. ஆனால் இந்த கழுகு என்ன தெரியுமா செய்யும்? அந்த அப்படி மழை, கட்டும் மழை பெய்கிற நேரம் இந்த கழுகுகள் மேகங்களுக்கு மேலாக பறந்து போயிடும். It flies above the clouds. You know why? கழுகுக்கு தெரியும் இந்த காற்றை பற்றி. They are masters of the wind. When the wind blows, what the eagle does, it just spreads the wing. சும்மா அந்த செட்டி அந்த காற்றுலேயே அப்படியே மேலே போயிடும். அதுதான் அந்த கழுகுக்கு இருக்கிற ஞானமும் திறமையும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய ஞானம் என்ன தெரியுமா? அந்த காற்று, ஆவிக்குரிய காற்று என்றால் என்ன? பரிசுத்தாவி. இயேசுவானவரே சொன்னார், யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அப்போஸ்தலர் 2:2 அந்த காற்று அடையாளம் எது? பரிசுத்தாவி. Americans will say the game changer or the cutting edge. The game changer of a Christian is the anointing of the Holy, the பரிசுத்தாவின் அபிஷேகம். எங்களுக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிற நேரம் எங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன துயரம் வந்தாலும் கழுகுகள் போல் நாங்கள் அதுக்கு மேலே பறந்து போயிடுவோம். And the final thing I want to talk about the eagle, which makes eagle the most outstanding bird. ஏன் இந்த கழுகுகள் அப்படி ஒரு ஜெய வாழ்க்கையை ஜீவிக்கிறது என்றாலும் அந்த கழுகுக்கு in English they call it premonition. Have you heard this word premonition? Premonition என்றால் முன்னர், அது அதுக்கு தெரியும் நான் இருக்கிற ஜீவியம் கொஞ்ச நாட்கள் தான், ஒரு 10 நாட்கள் 20 நாட்கள். அது கழுகு மறைக்க முதல். Before an eagle dies, it knows only 10 days or 20 days I am going to live. And do you know what the eagle does? கழுகு செய்யும், அது மெல்ல தன் குடும்பத்தை விட்டுட்டு ஒரு கற்பாறை, ஒரு கண்மலை பேர் உட்கார்ந்து கொண்டும், கண்மலையில் இருந்து கொண்டு தண்ணியை உட்கார்ந்து கொண்டு எத்தனை செய்யும்? சூரியனை பார்க்கும். தி only bird which can see the sun, ஒரே ஒரு பறவை தான் இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் சூரியனை பார்க்கக்கூடிய பறவை எது தெரியுமா? கழுகு. அந்த கடைசி கொஞ்ச நாட்களில் 10 நாட்களோ 2 கிழமையோ அப்படியே சூரியனை பார்த்து கொண்டு கண்ணீரோட கீழே விழுந்து மறைச்சு போயிடும். That is the end of this majestic bird. A victory, ஒரு ஜெய ஜீவியத்தின் முடிவு எப்படி? சூரியனை பார்த்து கொண்டு தன் வாழ்க்கையை விட்டு விடுகிறது. அதுதான் கழுகு. அதே மாதிரி தான் ஒரு கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவன் வாழ்க்கை எப்படி முடிவெடுக்க இருக்காம்?
யாரை பார்த்துக்கொள்ள முடியிருக்கு? நாட் SUN, SON, the Son of God. எங்களுக்கு இந்த முடிவு எப்போ வரும்னு எனக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியாது. எப்படி ஆண்டு சொல்லியிருந்தார், உண்ட வாழ்க்கை இந்த மாதம் இந்த தேதி இந்த நேரம் மறிக்க போவா என்றால் நீங்கள் எல்லாம் என்ன செய்வீங்க? எல்லாரும் பாஸ்டர்ஸாக வந்திருப்போம், அல்லாவிட்டால் மிஷினரிஸாக போயிருப்போம். எங்களுக்கு ஆண்டு சொல்லலை. ஆனால் எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் இருக்கிற காலங்கள் கடைசி காலங்கள். ஆண்ட வருகை சமீபமாகி கொண்டே இருக்குது. அப்போ எங்கள் கண்கள் எங்கே இருக்கு? இயேசுவானவரின் மேல். In English they say success is not where you stand, success is where you look, where you focus, looking unto Jesus. இயேசுவானவரை. சங்கீதம் 34:5 நாங்கள் இயேசுவானவரை நோக்குற நேரம் எங்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசிக்கும். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்குத்தான் சொல்றது விசுவாசம். If you want to be victorious in this life, faith in the Lord Jesus Christ. எனக்கு தாசி வரும் பொழுது என் கண்களை ஏறெடுப்பேன். ஃபியூ திங் பார்த்தீங்களா, அந்த கழுவிலிருந்து எத்தனை காரியங்களே நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். எப்படி இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு ஜெய ஜீவியம் ஜீவிக்க வேண்டும் என்று. ஸோ வெரி குவிக்லி நாங்கள் என்னத்தை இன்றைக்கு படித்தோம்? ஜெய ஜீவம் இருக்கிறதுக்கு முதலாவது எது? தேவண்ட வசனம். எங்கள் வாழ்க்கையே தேவண்ட வசனத்தின்படி கீழ்ப்படியாக இருக்கு. தட் இஸ் த மோஸ்ட். ரெண்டாவது காரியம் என்ன? உங்களோட திருமணம். பிரதர் செட்ரிக் ஹல்லேலூயா மேரேஜ்னு சொல்லிட்டாரு. திருமண வாழ்க்கை எப்பொழுதும் எப்படியா இருக்கு? அன்பாக, காதலாக, ஒருவரை ஒருவர் நீங்கள் நேசிக்க இருக்கு. மூன்றாவது என்ன? உங்களோட பிள்ளைகளை சிறு வயதிலிருந்து எப்படி ஜெயம் பெற வேண்டும் என்று தைரியப்படுத்துகோ. உங்களோட பிள்ளைகள் பிழை விட்டாலும் அன்பால கரெக்ட் பண்ணுங்க. உங்களோட if your child brings and comes, daddy, my mommy, my test I didn't come very well, my results are B or C or D, don't say ஐயோ நீ படிக்க மாட்டியா அப்படி சொல்லாதீங்க. பரவாயில்லை மகனே, தைரியப்படுத்துங்க, அடுத்த முறை நீ நல்லாவாய் செய்வாய். Fourth thing is have a vision. ஒரு திட்டத்தை வச்சுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய திட்டம், உங்களுடைய உலகத்துக்குரிய திட்டத்தை வச்சுக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட், உங்கள் பலவீனங்களை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள். டோன்ட் ப்ளே வித் யோர் வீக்னஸ். நெக்ஸ்ட், ஆல்வேஸ் ப்ரே and strengthen and go and see the doctor. Once இங்கே எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க? டாக்டர் அறிவு. இஸ் தி எனி அதர் டாக்டர்ஸ்? ஒன்லி ஒன். யார் சிஸ்டர்? நீங்கள் டாக்டரா? இல்லை, நீங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்கிறீங்களா சிஸ்டர்? சரி, பரவாயில்லை, இங்கே ஒரு டாக்டர் இருக்கிறார். அப்போ பரவாயில்லை, முடிஞ்ச பிறகு டாக்டரை பார்த்துட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு போய் செக் பண்ணலாம். கடைசியாக விசுவாசம். உங்கள் விசுவாசம் இயேசுவான மேல் இருக்கிறது. இந்த 7 காரியங்களில் நீங்கள் செஞ்சு பாருங்க, கட்டாயம் நீங்கள் ஒரு ஜெய ஜீவியம் இந்த உலகத்தில் ஜீவிப்பீங்கள். பி an eagle Christian. நீங்கள் ஒரு கழுகு கிறிஸ்தவர்களாய் இந்த உலகத்தில் இருந்து ஜெய ஜீவியம் ஜீவிங்கோ. ஹல்லேலூயா, praise the Lord. There is a beautiful story. உண்மையான சம்பவம். ஒரு 350 வருடத்துக்கு முன்னகம் பிரதர் செட்ரிக் சொன்னார், ஒரு எளிமையான தாயார்னு சொன்னீங்களா, பாட்டி அம்மா. ஆனால் இவங்க எளிமை, ஆனால் பாட்டி அம்மா இல்லை, ஒரு யங் லேடி, ஒரு யங் உமன் சொல்லிச்சுக்கொள்ளுங்களோ. அவள் மரண படுக்கையில் இருந்தான். ஷி வாஸ் அபவுட் டு டை. உண்மையான சம்பவம். மரண படுக்கையில் இருக்கிற நேரம் அவருக்கு பக்கத்தில் யார் இருந்தா? அவன் 3 பிள்ளைகள். மகனுக்கு 10 வயசு, சின்ன குழந்தை. 3 பிள்ளைகளும் அப்பாவுக்கு அம்மாவுக்கு பக்கத்தில். அம்மா அப்படி சுகம் இல்லாமல் மரண படுக்கையில் இருக்கிறா. அந்த கடைசி வார்த்தை அம்மா பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், பிள்ளைகளே, நான் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை வச்சு போகிறேன். சில்ட்ரன், ஐ எம் கோயிங் டு லீவ் யூ அ ட்ரெஷர் அண்ட் கோ. ஓ, பொக்கிஷமா? நான் என்ன யோசிச்சிருப்பேன், ஐயோ அம்மா கொஞ்சம் தங்கம் வச்சுட்டு போவாங்களோ, மாலை வச்சுட்டு போவாங்களோ, வைரமா. நான் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை வச்சு போயிட்டு போகிறேன். என்ன பொக்கிஷம் தெரியுமா? அந்த தாயார் தன் பைபிளை காட்டி சொன்னார், பிள்ளைகளே, இதுதான் நான் உங்களுக்கு வச்சு போகிற பொக்கிஷம். அப்படி சொல்லிட்டு பேருந்து கணவனை பார்த்து சொல்கிறார். மகனை காட்டி கணவன் சொல்கிறார், எனக்கு நீங்கள் ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும். யூ ஹேவ் டு மேக் மீ அ ப்ராமிஸ். என்ற மகனை ஒரு மிஷனரியாக நீங்கள் மாற்ற வேண்டும். அந்த மிஷனரிக்குரிய நீங்கள் எல்லா காரியங்களையும் செய்யுங்க சொல்லிட்டு அம்மா மறித்து போயிட்டான். மகனுக்கு 10 வயசு, சின்ன பிள்ளைகள். அம்மா மறித்து 2 வருஷத்தில் தாப்புன்னு இறந்து போயிட்டான்.
தாப்பன் இருந்து 2 வருஷத்தில் அந்த 2 தங்கைமார்களும் இறந்து போயிட்டார்கள். தங்கை இறந்து கொஞ்ச நாட்கள் அவங்க இருந்த அந்த சின்ன வீடும் எரிஞ்சு போயிட்டது. சின்ன பையன் வளர தொடங்கிட்டான். வளர்ந்து எங்கே போனான்? லுத்ரன் சபைக்கு போய் பைபிளை படிக்க தொடங்குறான். அம்மா மறித்துட்டாள். அம்மா மறித்தாலும் அம்மாவின் ஜெபம் மறிக்கவில்லை. அம்மாண்ட ஜெபம். Do you know saints may die but the prayers of saints don't die. Friends, don't move around. There is a person here. Brother, I'm telling you, brother, today you are seated there because of your mother's prayer. இங்கே நீங்கள் ஒருத்தர் நபர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். நபரை நீங்கள் நினைக்கலாம், நான் வந்திருக்கேன் ஆஸ்திரேலியா, நான் இப்படியெல்லாம் செய்ய போகிறேன். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் அங்கே இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே உங்கள் தாயாரின் கண்ணீர் ஜெபம். இந்த தாயாரின் கண்ணீர் ஜெபம் இந்த மகனை ஊக்குவிக்க தொடங்கிறது. அவன் படிக்க தொடங்கி, நான் பைபிளை படிச்சுட்டு அவனுக்கு ஒரு 23 வயசு வந்த உடனே எங்கே வருகிறான்? தமிழ்நாடு, இந்தியா, சவுத் இந்தியாவில் வந்து தன்னை பேரை மாற்றிட்டான். என்ன பேர்? அழகப்பன். ஐயோ, என்ன வடிவான பேர்! அழகப்பன் வச்சது மாத்திரமில்லை, 8 months தமிழ். ஹீஸ் லேர்னிங் தமிழ். ஐயோ, எனக்கு தமிழ்னா மந்திர மாதிரி. நான் பிறந்ததே தமிழ் குடும்பத்தை, இன்னும் தமிழ் கதைக்க தெரியாது. எனக்கு கிடைச்சது சிம்பிள் பாஸ், சிம்பத்தி பாஸ்ன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில். இந்த மனிதர் 8 மாதத்தில் தமிழை அப்படி கரைச்சி குடிச்சது மாத்திரமில்லை, புதிய ஏற்பாடை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டார். The first language in which the Bible was translated in India is Tamil. உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? Hallelujah. First language, the New Testament was translated by Tamil language. Within 13 years, 13 வருடத்தில் 24 சாதனைகள், great accomplishment this young man made in Tamil Nadu. When he was 36 years, he fell sick and died. 36 வயசில் வியாதி படுக்கையில் மறித்து விட்டார். மறித்தாலும் அவன் வாழ்க்கை குறுகிய இருந்தாலும் ஜெய ஜீவியம், ஜெய ஜீவியம். யார் இந்த மனிதன்? பர்தோலோமேயுஸ் ஜீக்கன்பர்க். பாருங்க 300 வருஷத்துக்கு முதல் கொஞ்ச காலம் தான் வாட்சி என்றாலும் ஜெய ஜீவியம். அது மாத்திரமே இல்லை, the year 2006, the Indian government recognized what this man did and they put up a stamp in honor of Bartholomew Ziekenberg. 325 வருஷத்துக்கு முதல் ஐஃபோன் இருக்கல, கம்ப்யூட்டர் இருக்கல, வைஃபை இருக்கல, வாட்ஸ்அப் இருக்கல, ஃபேஸ்புக் இருக்கல, டெலிஃபோன் இருக்கல, கார் இருக்கல. செஞ்ச சாதனைகளை பாருங்க. What he did. Friends, that is the message I am teaching you. Blessed are the overcomers, for they shall build the kingdom of God. உங்களோட வாழ்க்கை ஆரம்பம் தோல்வியாக இருந்தாலும் உங்கள் முடிவு எப்படி இருக்க வேணும்? ஜெயம், ஜெயமாய் இருக்க. இன்றைக்கு நான் ஒவ்வொருவருக்கும் உங்களுக்கு நான் திடன்படுத்துகிறேன். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் உங்களை பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறார். இந்த ஒரு நல்ல ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு மூப்பர்களை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கேட்குற கேள்வி என்ன? ஆண்டவரே, நான் ஒரு ஜெய ஜீவம் ஜீவிக்கிறேனா? இந்த வாழ்க்கையை தேவண்ட வசத்தின்படி நான் நடத்துகிறேனா? இந்த பிள்ளைகளுக்கு நான் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறேனா? இந்த மனைவி, இந்த கணவனை நான் இன்பமாய் நேசிக்கிறேனா? என் பலவீனங்களை குறித்து நான் ஜாக்கிரதையாய் இருக்கிறேனா? நான் ரகசிய பாவங்களை செய்கிறேனா? என்னை பார்க்கிறவர்கள் சொல்லலாமா, he is a champion, he is a victory, or are they going to say he is a failure? Hallelujah. இந்த கழுகுண்ட நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை திருப்பி திருப்பி பார்ப்பீங்க. என்ன தெரியுமா பார்ப்பீங்க? என்ன நடந்தாலும் இந்த கழுகு போய் எங்கே தெரியுமா இருந்துக்குமா? அந்த கூட்டை விட கண்மலை, ஒரு கண்மலைத்தான் அதோட ஃபேவரட். வாழ்க்கையை தொடங்குறதும் கண்மலையைத்தான், வாழ்க்கையை முடிக்கிறதும் கண்மலை தான். யார் அந்த கண்மலை? இயேசுவானவர். டுடே ஐ வாண்ட் டு டெல் யூ, மை பிரதர், மை சிஸ்டர், be a victor in your marriage, in your finance, in your home. Hallelujah. Praise the Lord. Shall we stand, please?
I'm going to ask Cedric. Cedric, I'm sorry. I'm taking advantage of you and Sister Pauline. Can you please sing one of my favorite songs? In Kanmalayanavare, Enne Kaakum Devam Neere. Thank you, Brother Wesley. Thank you. Oh, you played your drums very well. Very good drummer. Praise the Lord. Hallelujah. Come, brother. Praise the Lord. Huriana Manaratya. Tinabanariana Manariatya. Shinabanariatya. After the song, today I want to specially pray. Brother Cedric said to pray for the leaders, but today I'm really urged in my spirit to pray for your marriages. உங்கள் திருமண வாழ்க்கைக்காக, உங்கள் குடும்ப வாழ்க்கைக்காக தான் இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். Hallelujah. Praise the Lord, sister. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை
Hallelujah, Lord. Praise the Lord. Hallelujah, Lord. Tinamana riyatya. Hallelujah, Lord. We worship you. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, இன்றைக்கு எங்கள் ஜெபம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு ஜெய ஜீவியம் ஜீவிக்க ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தாருங்க ஆண்டவரே. நீதிமான்களின் கூடாரங்களில் ஆண்டவரே ஜெய துணி கேட்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். சிட்டி பாயிண்ட் தமிழ் சர்ச் எப்பொழுதும் ஆண்டவரே அந்த ஜெய துணி கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தால் தொடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் விவாகம், எங்கள் மேரேஜுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கணவனுக்காக ஜெபிக்கிறோம், மனைவிக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசுவா சொன்ன போது நானும் என் குடும்பமுமோ எங்கள் ஆண்டவரையே சேவிச்சு கொண்டு இருப்போம். இன்றைக்கு ஒரு புது அபிஷேகம் இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் விவாகத்துக்காக ஜெபிக்கிறோம். Lord, I'm specially praying for the married life of Father. Lord, if there's no happiness, no love, no beautiness between husband and wife, today I am praying in Jesus' name that will touch the marriage of Father. Lord, that will bring joy into their married life, Lord. We are praying for our children, Lord. We pray for each child who is here, Lord, that they will live according to godly principles of Father. Lord, we pray for their future, Lord. They will have the right partners in their life, of God. ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை குறித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் காண்பியும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை இன்றைக்கு நீர் சோதியும் ஆண்டவரே. ஏதாவது ரகசிய பாவங்கள் இருந்தால் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அபிஷேகத்தை தாரும், கிருபையை தாரும் ஆண்டவரே. அந்த ரகசிய பாவங்களை நாங்கள் மேற்கொண்டு ஒரு ஜெய ஜீவியம் ஜீவிக்க ஆண்டவரே எங்களுக்கு அந்த பலத்தை தாரும் ஆண்டவரே. இன்றைக்கு எங்கள் ஜெபம், எங்கள் விசுவாசம் ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை திடன்படுத்துங்க ஆண்டவரே. என்ன நடந்தாலும் எங்கள் கண்கள் எப்பொழுதும் இயேசுவானவரை மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. Hallelujah, hallelujah, hallelujah. Before I could hand it over back to Brother Cedric, just 1 minute, please close your eyes. Don't move around. Hallelujah. Praise the Lord, praise the Lord. Oh, beautiful Jesus, beautiful, beautiful Jesus, Son of the living God, King of kings, the Prince of peace, the Alpha, the Omega, the I am, the I am, the Jehovah Jireh, Jehovah Shammah, Jehovah Shikinu, Jehovah Nissi, Jehovah Shalom, Jehovah Mikadesh, Elohim, Emmanuel, Emmanuel. ஆண்டவரே, எத்தனை நாமங்கள் ஆண்டவரே, எத்தனை நாமங்கள் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கடைசி காலத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எப்படி ஒரு மணவாட்டி தன் மணவாளனுக்காக காத்திருப்பாளோ அதே மாதிரி எங்களுக்கு அந்த ஆவலை தாரும், அந்த வாஞ்சையை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் நான் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் ஆண்டவரே. உமது சமாதானம் இந்த குடும்பத்தில் வரட்டும் ஆண்டவரே. உமது சந்தோஷம் இந்த குடும்பத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. இந்த குடும்பங்களில் ஒரு ஜெப ஆவியை குடும்ப ஆண்டவரே. உமது பரிசுத்தம் இந்த குடும்பத்தில் இறங்கட்டும் ஆண்டவரே. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. And anybody sick, யாராவது வியாதி இருந்தால் உங்கள் கையை அந்த இடத்துல வச்சுக்கொள்ளுங்க. இங்கே யாருக்கு ஒரு somebody, if you have got any something to do with your knee, உங்கள் முழங்கால் ஏதாவது இருந்தால் டக்குன்னு இந்த கையை வச்சுக்கொள்ளுங்க. கண்ணை மூடி கையை வைங்க. ஹார்ட்டில் ஜஸ்ட் கீப் இட் இன் யோர் ஹார்ட். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் வெரி ஹை, யாரோ ஒரு கொலஸ்ட்ரால் வெரி ஹை, த டாக்டர் சேஸ் பி கேர்ஃபுல். டக்குன்னு உங்களுடைய கையை செஸ்டில் வச்சுக்கொள்ளுங்க. லார்ட் ஆண்டவரே, உமது வசனத்தை சொல்லுகிறோம். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, ஆண்டவர் தந்த வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை விடுதலை பண்ணினார். ஆண்டவரை இன்றைக்கு இயேசுவானவரின் வார்த்தை நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு வியாதியில் நாங்கள் அதற்றுகிறோம். Be healed in Jesus name. ஆண்டவரே உமது இரத்தத்தால் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் முத்திரை போடும் ஆண்டவரே.
முத்திரை போடும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உமது சுகம் இறங்கட்டும் ஆண்டவரே. அடுத்த மாதம் சாட்சிகள் கொடுக்கட்டும். இயேசுவின் மகிமைக்கு சாட்சிகள் கொடுக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன்.